அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. என்ன நடக்குதுங்க? இவங்க ரெண்டு பேரும் தனியா எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கையில என்ன அர்ச்சனை பண்ண கூட வச்சிருக்கா? ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருப்பாங்களோ? ஹோ, இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் பிரிச்சு இந்த கிருஷ்ண மாம்ச கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா நடக்காது போலயே. வந்துட்டா மஞ்ச மண்டக்காரி. மாம்ஸ் மாம்ஸ், என்ன நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம், பதிலே சொல்லாம அவளையே பார்த்துட்டு இருக்காரு. மாம்ஸ், இவ எப்படிதான் கரெக்டா மூக்கு வேத்து வர்றாலும் தெரியல குந்தாணி. பிரீத்தி. மாம்ஸ், எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தீங்களா? ஆமாமா பிரீத்தி, ரியா கோயிலுக்கு போனோம்னு கிளம்பியிருந்தா, அதான் நானும் ரியா கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஓ அப்படியா மாம்ஸ்? என்ன மாம்ஸ், நீங்க என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல. எனக்கும் பாருங்க வீட்டில் தனியாவே இருக்க போர் அடிக்குது. நீங்க கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்பேன்ல. கூப்பிடுவான் நல்லா கூப்பிடுவான். அவன் மட்டும் கூப்பிட்டுருந்தா அவன் வாயை கிழிச்சிருக்க மாட்டேன். அது பிரீத்தி, எனக்கு ஞாபகமே இல்ல. சரி, ரியா கோயில் போனோடனே நானும் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதான் ரியா கூடவே போயிட்டேன். என்னது, ஞாபகமே இல்லையா? அட போங்க மாம்ஸ், அழகா நானும் வந்திருப்பேன். சரி விடுமா பிரீத்தி, பாத்துக்கலாம். மாம்ஸ், நம்ம வேணா இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? இவளுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராது. எப்படா அடுத்தவன் புருஷனை ஆட்டை போடலானே அலைவாளுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட போகணுமாமே, ஐஸ்கிரீம். என்ன மாம்ஸ் யோசிச்சுட்டே இருக்கீங்க, போலாமா? இல்லம்மா பிரீத்தி, இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், நடந்துதான் ரெண்டு பேரும் போயிட்டு வந்தோம், கொஞ்சம் டயர்டா இருக்கு. இன்னொரு நாள் போய்க்கலாமே. அப்படி சொல்லடா என் கருவாப்பையிலே. அட போங்க மாம்ஸ், இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்க வெளியே சாப்பிட கூப்பிட்டு போறேன்ட்டு, அப்புறம் கூப்பிட்டு போகவே இல்லை. இப்பவும் இப்படி சொல்றீங்க, ஏன் மாம்ஸ் இப்படி பண்றீங்க? இல்லம்மா பிரீத்தி, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான். அதான் கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்றான்ல, விட்டு தொலைய வேண்டியதானடி. சீ, ஏன் தான் இப்படி அழுகுதுங்கன்னு தெரியல. பிரீத்தி, அம்மா வேணா கூப்பிட்டு போக சொல்லட்டுமா? இங்க பக்கத்துல தான் ஐஸ்கிரீம் கடை இருக்கு, அம்மா கூட கடை நல்லா தெரியும். ஆமா, ஓ அம்மா கூட போறதுக்கா நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ச்சே, இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. வேண்டாம் மாம்ஸ், நீங்களே இன்னொரு நாள் கூட்டு போங்க. அத்தையும் பாவம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவ்வளவு தூரம் நடந்தாலும் சரி வராது, அப்புறமா போய்க்கலாம் மாம்ஸ். சரிம்மா பிரீத்தி. ரியா. சொல்லு. ரியா, எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு தரியா? சரி, நான் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ போ. என்ன கேட்ட உடனே காஃபி போட்டு தரேன்டா? சரி, ஏதோ நல்லது. சரி ரியா, நீ எனக்கு போட்டு எடுத்துட்டு வா, நான் உள்ள இருக்கேன். சரி, போட்டு எடுத்துட்டு வரேன். ஆளையும் மூஞ்சையும் அப்படியே சரி கட்டி மாம்சம் மயக்கிட்டான்னு நினைக்கிறேன். இவளை இப்படியே விட்டா சரி வராது. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இவ அடங்குவா. ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி? எப்படா அடுத்தவ புருஷனை ஆட்டையை போடலானே அலைவியாடி? ஏ ரியா, என்னடி நினைச்சிட்டு இருக்க? நானும் பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. என்னடி? என்ன? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. என்ன நல்லதுக்கு இல்ல? அப்படி என்ன பண்ணிட்ட நீ இப்போ சீன் போட்டுட்டு இருக்க? என்னடி, நான் சீன் போடுறேனா? நான் சீன் போட்டுட்டு இருக்கேனா இல்லனா நீ வந்து சீன் போட்டுட்டு இருக்கியா? இப்பவும் அதே தான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்க. வந்தோமா, வீட்ல இருந்தோமா, 1 மாசத்துல கிளம்புனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே இங்கே இருந்துலாம் டேரா போட்டலாம் நினைச்ச அவ்வளவுதான், பாத்துக்க. இந்த பாரு ரியா, நான் இங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்க. என்னடி புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? நீ என்ன இஷ்டப்பட்ட கிருஷ்ண மாம்ச கல்யாணம் பண்ணிட்டு வந்த? ஏதோ எதிர்பாராத விதமா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதுக்குன்னு நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருந்த. யாரடி நான் அட்வான்டேஜ் எடுக்கிறேனா? கிருஷ்ண எனக்கு தாலி கட்டியிருக்கான், நான் அவனோட பொண்டாட்டி. ஒன்ன மாதிரி சும்மா இந்த வீட்டுல வந்து தண்டத்துக்கு வந்து உட்காரல. ரியா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ஓவரா பேசிட்டு இருக்க. என்னடி, அப்படிதாண்டி பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏ ரியா, உன்கிட்ட இருந்து கிருஷ்ணனை பிரிச்சு அவன் கையால நான் தாலி கட்டிக்கல, என் பேரு பிரீத்தி இல்லடி. இந்த பாருடி, கடைசியா ஒண்ணு சொல்றேன், உன் மண்டையில நல்லா ஏத்திக்க. கிருஷ்ண என் புருஷன், எனக்கு மட்டும்தான். சும்மா உள்ள வந்துட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி சொன்ன? ஓம் புருஷனா? அதையும் நான் பாக்குறேன்டி. இருடி இரு, வீரவசனமா பேசுற வீரவசனம். உன்னையும் கிருஷ்ணனையும் பிரிச்சு உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தல அப்புறம் நான் யாருன்னு நீ பாப்படி. எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராது போல. சி, எப்படி நிக்கிறா பாரு. இந்த பாரு, சும்மா கிருஷ்ணன் பின்னாடியே சுத்திட்டு என்ன அங்க கூப்பிட்டு போ இங்க கூப்பிட்டு போ, மாம்சு அது இது இந்த மாதிரி கொஞ்சம் பேசுறது கொலாவி பேசுறது இதெல்லாம் இதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், கைய காலை ஒட்டச்சி அடுப்புல வச்சிருப்பேன்.
வைப்படி வைப்ப. யார் கைய கால யார் உடைக்கிறான்னு நானும் பாக்குறேன். அடச்சி வாய மூடு. உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடி. சும்மா இங்க வந்து உட்காந்துட்டி சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற. ஏ ரியா, நீ ரொம்ப பேசுற. இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசுன அவ்வளவுதான் பாத்துக்க. அடச்சி, அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? உன் செய்கையும் நீ நடந்துக்கிற விதத்தையும் பார்த்தாலே தெரியல. கிருஷ்ண மேல நீ ஆசைப்படுறன்னு இதெல்லாம் கனவுல கூட நினைக்காது. கொளுத்திடுவேன் கொளுத்தி. ஐயோ, இவ என்ன இந்த அளவுக்கு பேசுறா? நான் கூட இவளுக்கு கிருஷ்ணன் பிடிக்காது, நம்ம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும்னு பார்த்தா இவ என்ன இப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறா? கொளுத்துவடி கொளுத்துவ. கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன சி, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா தானே பேசிட்டு இருக்கேன். என்ன இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போன அத்தக்காரியை கூட்டு வந்து பஞ்சாயத்து வைப்பேன். அவ ஆடு ஆடுன்னு ஆடுவா, அவ்வளவுதானே. என்கிட்ட நின்னு கூட உனக்கு பேச தைரியம் இல்ல. ரியா, சி வாய மூடுறி. சும்மா ரியா ரியான்ட்டு பா. யார்கிட்ட போய் சொல்லணுமோ சொல்லிக்க போ. அந்த அத்தக்காரிட்ட தானே போய் சொல்ல போற, சொல்லிக்க. ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பாரு, என்னையும் கிருஷ்ணனையும் பிரிக்கணும்னு நினைச்ச உன்னை அடியோட ஒளிச்சு கட்டிடுவேன் பாத்துக்க. வழிய விடுறி. என்ன இவ இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? இவளை இப்படியே விட்டா சரி வராது. கூடிய சீக்கிரம் இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அதான் எனக்கு நல்லது. ரியா, உனக்கு இருக்குடி வசனமா பேசுற வசனம். வசனம் பேசுற வாய எப்படி நார் நாரா கிழிக்கிறேன்னு பாரு. பிரியோ, வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனா கரெக்ட் டைம்க்கு வந்து நிக்கிற. அதான்டா, உனக்காக வந்தல்ல, அதான் உனக்கு கொழுப்பு, வேற ஒன்றும் இல்லை. சரிப்பா, உனக்கு பிடிக்கலன்னா நான் வேணா அப்படியே ரிட்டர்ன் போயிடுறேன். ஏ பிரியோ மேடம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அதுக்குள்ள கோச்சிக்காதீங்க. அப்படியே நடிக்காத. சரி சரி, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, உங்க சொந்த ஊர் எந்த ஊரு? நீ ஏன் இங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்க? அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? பிரியோ, என்னாச்சு? அது சக்தி, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான். 12th முடிச்சதுக்கப்புறம் சரி காலேஜ் வந்து சென்னையில் வந்து படிக்கலான்னு தான் இங்கே வந்தேன். பாரா மேடம், பெங்களூர்ல இருந்து சென்னை வந்திருக்கீங்க. என்னடா பெங்களூர்ல இல்லாத காலேஜா? அது இல்லை சக்தி, எனக்கு அங்கே பிடிக்காம தான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன். பிடிக்கலையா? என்ன பிரியோ சொல்ற? சக்தி, அது எங்கள் மம்மி டாடி எப்போவுமே ஃபுல்லாக சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. அப்பா எப்போவுமே பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு அதை நோக்கியே ஓடிட்டே இருப்பாங்க. அது அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கள் கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேர் கூடயும் இருக்க பிடிக்காம தான் நான் எப்படியாச்சும் அங்கேருந்து வந்துடணுன்ட்டு தான் நான் சென்னைக்கே வந்தேன். என்ன பிரியோ சொல்ற? ஆமாம் சக்தி, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கேன். அப்பா மந்த்லி கேஷ் கரெக்டாக அமுச்சு விட்ருவாங்க. அதை வச்சு தான் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்புறம் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணுவேன். ஆனால் ஒன்று சக்தி, எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இருந்து யாரும் இல்லாத மாதிரி தான் சக்தி நான் இப்போ இருந்துட்டுருக்கேன். ஏ பிரியோ, அப்படிலாம் சொல்லாதடி. அதான் உனக்கு நான் இருக்கேன்ல. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கூட டெய்லி யாருமே எனக்கு கால் பண்ண மாட்டாங்க சக்தி. அம்மா வாரத்துக்கு ஒருக்கா கால் பண்ணுவாங்க. அப்பா எப்போவாச்சும் டைம் இருந்தால் தான்டா கால் பண்ணுவாங்க. என்ன சாப்பிட்டியான்னு கேட்க கூட எனக்கு யாருமே இல்லைடா. ஏ பிரியோ, ஃபீல் பண்ணாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லடா சக்தி, நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப ஏமாந்துட்டேன்டா. நேற்று கூட நைட்டு நீ தான் எனக்கு கால் பண்ண. ஆனால் நான் வந்து அப்பா தான் கால் பண்ணுறாங்களோன்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபோன் எடுத்தேன்டா. ஆனால் அவர் இப்போ வரை எனக்கு கால் பண்ணவே இல்லை. சரி விடு பிரியோ, ஏதாச்சும் ஒர்க் பிஸியில் உனக்கு கால் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா இருக்கும். இல்லை சக்தி, என்னதான் பிஸியாக இருந்தாலும் எனக்கு ஒரு கால் பண்ண கூடவா டைம் இல்லை அவங்களுக்கு. இன்னைக்கு என் பர்த்டேன்னு தெரிஞ்சும் அவங்க கால் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா இல்லை மறந்துட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல சக்தி. ஏ பிரியோ ப்ளீஸ், நீ ஃபீல் பண்ணாத. ஐயோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தேவையில்லாம உன் அம்மா அப்பா பற்றிலாம் கேட்டு நான் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். சாரி பிரியோ. சக்தி, எனக்கு ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் இந்த நினப்பாவே தாண்டா இருக்கும். நான் கால் பண்ணாலும் அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்ப எடுக்கவே மாட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம்ஸால என்ன 2 பேருமே வெறுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏ பிரியோ, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடி. நீ ஏண்டி அப்படிலாம் நினைக்கிற? சக்தி, எனக்கு வேற யாராச்சும் கால் பண்ணா கூட நான் அம்மா அப்பா தான் கால் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சி வேகமாக போய் பார்ப்பேன் சக்தி. ஆனால் அவங்க ரேராக தான் எனக்கு கால் பண்ணுவாங்களே. ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பேன்டா. ஹாஸ்டலில் என் கூட நிறைய பிள்ளைங்க இருக்காங்கடா. ஆனால் அவங்க எல்லாரையுமே அவங்க பேரண்ட்ஸ் அடிக்கடி வந்து பார்க்க வருவாங்க. ஆனால் என்னை மட்டும் யாருமே பார்க்க வந்ததில்லடா. ஏ பிரியோ ப்ளீஸ் டி, அழுகாதடி. இந்த பாரு பிரியோ, இதுக்கப்புறம் நீ உனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? பிரியோ, உனக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும்
அப்பாவாகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு லவ்வராகவும் ஒரு ஹஸ்பண்டாகவும் லைஃப் ஃபுல்லாக நான் உனக்கு உன் கூட இருப்பேன்டி. ரொம்ப தேங்க்ஸ்டா சக்தி. நானும் ஓர் பெண்ணின பிறந்த பலனை இன்றிதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். இந்த நெஞ்சில் ஒன்றில் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிறாய். என்ன விசித்திரமோ நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிறாய். என்ன விசித்திரமோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் கரண்ட் இல்லை, அதனால இன்னைக்கு வீடியோ போட முடியாதுன்னு தான் நினச்சேன். 6 o'clock தான் கரண்ட் வந்துச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 6 o'clock மேலே தான் எடிட் பண்ணேன். 10 minutes தான் எடிட் பண்ண முடிஞ்சது. நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க வீடியோவில் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கேட்குது அப்படின்ட்டு. ஹெட்செட் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன். நான் இன்னும் 1 weekல வந்து சென்னை போயிடுவேன். அங்கே போனதுக்கப்புறம் நான் வேறு ஹெட்செட் வாங்கி உங்களுக்கு நல்லா வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 5 days மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஊர்லேயுமே வேறு ஹெட்செட் வந்து வாங்கி எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன். ஹெட்செட் யூஸ் பண்ணி பார்த்தேன், மைக் யூஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. சென்னை வந்ததுக்கப்புறமா புதுசாக ஹெட்செட் வாங்கி அதில் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஹெட்செட் ட்ரை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஒன்றுமே செட் ஆகலை. கொஞ்சம் வீடியோ நடுவில் ஏதாச்சும் சவுண்ட் வந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 week தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.